Hi students, this is Abhimanyu, physics teacher at Sri Vidya Bharati Matriculation Higher Secondary School. In this session, we'll be looking into the final unit, which is waves. As an introduction to what waves are. Generally, when we talk about waves, we know light travels in the form of waves, sound travels in the form of waves, and in oceans we look into waves. Okay, and for a wave to propagate, generally in lower classes you learn that it requires a medium. Those certain waves do not require any medium. Okay, ஸோ வேவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த வேவ்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி we need to know what a medium is. ஓகே, ஒரு மீடியம் அப்படிங்கிறப்ப நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஒரு வேவ் ப்ராபகேட் ஆகுது. ஜென்ரல் அசம்ஷனில் போகிறோம். இப்போது ஒரு வேவ் ப்ராபகேட் ஆகுறதுக்கு இட் ரெக்வயர்ஸ் சம் மீடியம். அது ஏராக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சாலிடாக கூட இருக்கலாம். ஓகே, அதாவது பார்ட்டிகல்ஸ் அதுக்கு தேவை, சம் மாஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். நான் சொல்கிறது இப்போ சவுண்ட் வேவ்ஸுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், மெக்கானிக்கல் வேவ்ஸு சொல்கிறோம். அது என்னங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே, அப்போ ஒரு மீடியம் உள்ள ஒரு அமைப்பை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் எ கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். மீடியமை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த மீடியமில் ஒரு பர்டிகுலர் மாஸ் அல்லது ஒரு பர்டிகுலர் பார்ட்டிகுலர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா, அதில் ப்ரொடியூஸ் ஆகிற டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு ஒரு மாஸ்லேருந்து இன்னொரு மாஸ் பக்கத்தில் இருக்கிறதுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த மாஸ்லேருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகே, இப்படியே இந்த டிஸ்டர்பன்ஸ் அல்லது நான் கொடுக்குற எனர்ஜி வந்துட்டு ஒரு மாஸ்லேருந்து இன்னொரு மாஸ் த்ரூ அவுட் த மீடியம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அனதர். ஓகே, இந்த ப்ராபகேஷன் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் ஆர் எனர்ஜி த்ரூ அவுட் அ மீடியம், அதை தான் நம்ம வேவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ the disturbance produced at the first mass point is transmitted to the next neighboring mass point and so on அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த டிஸ்டர்பன்ஸ் தான் டிரான்ஸ்மிட் ஆகுதே தவிர நாட் தி மாஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாட்டர் சர்ஃபேஸில் ரிப்பிள்ஸ் வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி அமைதியான நிலையில் வச்சுருக்கிறீங்க, அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறப்ப அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் ட்ராவல் ஆகுதே தவிர அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி ஒன்றும் ட்ராவல் ஆகி போகிறது கிடையாது. இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். நம்ம அதை அப்படியே கண்டினியூஷனில் பார்ப்போம். ஓகே, ரைட். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள். ஒரு மீடியம் இருக்குது, அந்த மீடியமில் ஒரு மாஸ்லேருந்து இன்னொரு மாஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் ட்ராவல் ஆகுது. டிஸ்டர்பன்ஸ் தான் டிரான்ஸ்மிட் ஆகுதே தவிர நாட் தி மாஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகே, அப்போ வேவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எப்படி சார் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, த டிஸ்டர்பன்ஸ் விச் கேரிஸ் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் from one point in space to another point in space without the transfer of the medium is known as wave அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே, ஸோ இங்கே மீடியம் வச்சு தான் பேசுகிறோம். ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அது எனர்ஜி மொமெண்டம் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு போகுது. அந்த மீடியமில் இருக்கிற பார்ட்டிகளோட ட்ரான்ஸ்ஃபர் இல்லை. இங்கே இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் நடந்துச்சுன்னா அதை தான் நம்ம வேவ் அப்படின்னு சொல்லி அசீவ் பண்ணிக்கிறோம். ஓகே, ரைட். ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், எல்லா வேவ்ஸுக்குமே மீடியம் தேவையில்லை. உதாரணத்துக்கு லைட் வேவ்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு மீடியமே தேவை கிடையாது. ஓகே, இங்கே நம்ம அப்போ மீடியம் சொல்கிறோமே சார், இது வந்து மெக்கானிக்கல் வேவ்ஸ், அதாவது சவுண்ட் வேவ்ஸு, வாட்டரில் ஃபார்ம் ஆகிற வேவ்ஸ், இதுக்கு தான் மீடியம் தேவை. ஓகே, நம்ம இதை தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். சவுண்ட் வேவ்ஸை பற்றி தான் மோஸ்ட்லி நம்ம ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் லைட் வேவ்ஸ் எப்படி அது இதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ யூனிட் 11ல் வேவ்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். வேவ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் ப்ராபகேட் ஆகுது. அதில் மீடியமோட பார்ட்டிகல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, டிஸ்டர்பன்ஸ் மட்டும் தான் ப்ராபகேட் ஆகுது. இட் டிரான்ஸ்மிட்ஸ் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட், அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்போம். வேவ்ஸ் ஃபார்ம்ட் இன் ஓஷன், ஸ்டாண்டிங் வேவ்ஸ் இன் பிளக்கிங் ரப்பர் பேண்ட் அண்ட் ரிப்பிள்ஸ் ஃபார்ம்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். ஓகே, இது ஒரு வேவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். இங்கே இதே மாதிரி தான் இதெல்லாம். ஓகே, அண்ட் அதை கொஞ்சம் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் லைட்டு சொல்லியிருப்பான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. லைட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவுக்கு மீடியம் தேவையில்லை. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், அடுத்தடுத்த டாபிக்ஸில் பார்ப்போம். இப்போ இந்த வேவ்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஐ மீன் நம்ம இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மெயினாக எங்கே யூஸ் ஆகுதுன்னா, மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன், லேசர் சர்ஜரி, இதில் எல்லாமே லைட் யூஸ் பண்ணுறோம். லைட்டுங்கிறது ஒரு வேவ் தான், அதுதான் நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து ரிப்பிள்ஸ் அண்ட் வேவ் ஃபார்மேஷன் ஆன் தி வாட்டர் சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு வாட்டர் சர்ஃபேஸில் ஒரு பாயிண்டில் நீங்கள் டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணிங்கன்னா அது எல்லா டைரெக்ஷன்லையும் வேவ் ஃபார்மேட்டில் ப்ராபகேட் ஆகுது. ஓகே, இந்த டயக்ராமில் காமிச்சிருக்கிற மாதிரி ப்ராபகேட் ஆகுது. இதை தான் நம்ம ரிப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போ இதில் என்ன நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா,
the particles of the water medium themselves do not move outward with the disturbance. இந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்கிற வாட்டர் எல்லாம் ஒரு எட்ஜுக்கு போய் சேர்ந்துடுறது கிடையாது, இது எல்லாமே இப்படியே போயிடுது அப்படின்னு கிடையாது. இன்ஸ்டட் என்ன நடக்குது அப்படின்னா இந்த எனர்ஜியும் மொமெண்டம் மட்டும் தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதே தவிர வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இங்கே நகரல அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கோம். ஓகே, இதை எப்படி அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா பை கீப்பிங் எ பேப்பர் ஸ்ட்ரிப் ஆன் தி வாட்டர் சர்ஃபேஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரை நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அது மேலேயும் கீழேயும் தான் நகருமே தவிர அது அந்த இடத்த விட்டு நகர்ந்து எட்ஜுக்கு போகாது. ஓகே, இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டரில் நான் வெறும் வேவ் ஃபார்மேஷன் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கடல் அலைகளை பற்றி பேசலை. அங்கே போய் நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா கரைக்கு வந்து அடிச்சு எடுத்துகிட்டு போயிடும். ஏன்னா அங்கே ஃபார்ம் ஆகிற வேவ்ஸ் வந்து ஏர் ஃப்ரிக்ஷனால் உண்டாகிறது. அது வேற இது வேற. ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணுறீங்க, அதில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரை ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த பேப்பர் வந்து எட்ஜுக்கு போகாது, அதே இடத்துல தான் மேலே கீழே போயிட்டுருக்கும். இப்போ வெறும் எனர்ஜி மொமெண்டம் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது தவிர அந்த மீடியமில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் ட்ராவல் ஆகலை. இதை மைண்டில் வச்சுக்கணும். ஓகே ரைட். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? வாட்டர் மாலிகுல்ஸ் ஒன்லி அண்டர்கோ வைப்ரேட்டரி மோஷன் அபவுட் தேர் மெயின் பொசிஷன். இப்போ இந்த இடத்துல வாட்டர் மாலிகுல் இருக்குன்னா அது வைப்ரேட் மட்டும்தான் ஆகுது. வைப்ரேட்னா மேலே கீழே தான் போகுதே தவிர சைட்வேஸில் அது டிரான்ஸ்மிட் ஆகி போகலை அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகே ரைட். இது வாட்டர் ரிப்பிள்ஸ், வாட்டர் சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆகிற வேவ்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம். அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் வேவ்ஸ் ஆன் அ ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கலாம், அதை சோரோட ஒரு எண்டில் கட்டி வச்சுருக்கிறோம், அதனோட இன்னொரு எட்ஜில் ஒரு ஜர்க்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே ஒரு வேவ் ஃபார்ம் ஆகுது. அந்த வேவ் போய் சவுத்தில் பட்டு ரிட்டர்ன் ஆகிறப்ப இன்னொரு வேவ் ஃபார்ம் ஆகும். இது ரெண்டும் மீட் ஆகிறப்ப நம்ம ஸ்டாண்டிங் வேவ் பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணலாம். ஓகே, இது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் டேக் a long string and tie one end of the string to the wall. இப்போ நீங்கள் ஒரு ஜர்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு வேவ் பல்ஸ் வந்து உண்டாகுது, ஒரு வேவ் அப்படியே நகர்ந்து போகுது அலாங் தி சர்ஃபேஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த ஸ்ட்ரிங்கில் போகுது. இப்போது கண்டினியூஸாக நீங்கள் ஜர்க்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப ரிட்டர்ன் வர வேவ்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டிங் வேவ்ஸை கிரியேட் பண்ணுது. இதெல்லாம் என்னங்கிறத நம்ம அப்புறமா டீட்டெயிலாக படிப்போம். ஸ்டாண்டிங் வேவ்னா என்ன அப்படிங்கிறதுலாம் இப்போதைக்கு சும்மா ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இதே பேட்டர்ன் தான் எங்கன்னா ஒரு கிட்டார் ஸ்ட்ரிங்லேயும் நடக்குது அப்படின்ட்டு. இதை ஃபிகரேட்டிவாக இங்கே காமிச்சிருப்பாங்க. ஏபிசி அப்படின்னு 3 டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஒரு ரோப் நம்ம டைட்டாக இழுத்து பிடிச்சிருக்கிறோம். இப்போ ஒரு எண்ணில் லைட்டாக நம்ம ஷேக் பண்ணுறப்ப ஒரு வேவ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. கொஞ்சம் நேரத்தில் இப்படி ஒரு ஆப்ஷன், இதை தான் ஸ்டாண்டிங் வேவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் வேவ்ஸ் இன் டியூனிங் ஃபோக். டியூனிங் ஃபோர்க்னா என்ன அப்படின்னா இசை கவைன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் லேபில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி யூ ஷேப்டு ஒரு மெட்டல் இருக்கும், அதை தட்டினீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் அது வைப்ரேட் ஆகும். ஓகே, இப்போ இந்த டியூனிங் ஃபோர்க்கில் என்ன மாதிரி வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த டியூனிங் ஃபோர்க்கு ஒரு ரப்பர் மேலே ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராங்னு சொல்லுவோம். ப்ராங்னா இந்த ஒரு எட்ஜ், அந்த யூ ஷேப்பில் ஒரு பகுதி, இது வந்துட்டு முன்னும் பின்னும் எனக்கு வைப்ரேட் ஆகும். இந்த மாதிரி டயக்ராமில் காமிச்சிருக்காங்களா, இப்படி ஆசிலேட் ஆகும். இது அவுட்டோர் டைரக்ஷனில் ஆசிலேட் ஆகிறப்ப, இப்போ நகர்றப்ப இங்கே இருக்கிற ஏர் மாலிகுல்ஸை கம்ப்ரெஸ் பண்ணும், அழுத்தம் கொடுக்கும். இதை கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்வெர்ட் டைரக்ஷனில் போகிறப்ப இங்கே ஒரு எக்ஸ்பான்ஷன் ஏற்படும், அதை வந்து ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த வைப்ரேஷன் ஏர் மாலிகுல்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகி போகுது. இப்போ இங்கே ஏர் மாலிகுல்ஸ் கம்ப்ரெஸ் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி கம்ப்ரெஸ் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி போகும். கம்ப்ரெஸ் ஆகி இருக்கிற ரீஜன்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிற ரீஜன்ஸ் எல்லாம் ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே ரைட். ஸோ when a prong moves outward, it pushes the layer of air in its neighborhood, which means there is more accumulation of air molecules in the region. அதுதான் இப்போ நான் சொன்னேன். இப்போ ஒரு ப்ராங் அவுட்வர்டாக மூவ் ஆகுறப்ப அங்கே இருக்கிற ஏர் மாலிகுல் லேயரை அது புஷ் பண்ணுது. அப்போ அந்த இடத்துல அக்யூமுலேஷன் ஆஃப் ஏர் மாலிகுல்ஸ் நடக்குது. அப்போ டென்சிட்டி ப்ரெஷர்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ரீஜன் அல்லது கம்ப்ரஸ்டு ரீஜனை தான் நம்ம கம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அதே இது when the prong moves inwards, இன்வர்டாக நகருது. இப்போ பாருங்கள், இது வெளியில் போகிறப்ப கம்ப்ரெஷன் நடக்குது. உள்ளே வந்தது அப்படின்னா தி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம் ஆர் மூவ் டு த ரைட். அப்போ பார்ட்டிகல்ஸ் இங்கே கொஞ்சம் கேப் கிடைக்கும். இங்கே நகர்ந்ததுன்னா அந்த முன்னாடி இருந்த அழுத்தம் இங்கே இருக்காது, அது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ப்ராபகேட் ஆகிட்டு இருக்கும். இங்கே வந்து எலாங்கேஷன் நடக்கும். இப்போ டென்சிட்டியும் ப்ரெஷரும் குறையும், தே ஆர் லோ. இதை வந்து ரேர்ஃபேக்ஷன் ஆர் எலாங்கேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே ரைட். ஸோ இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்குறோம்னா வேவ்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்ட்ரோடக்ஷனில் சும்மா ஒரு கிட்டாரை வச்சோ அல்லது ஒரு மீடியம் இருக்குன்னா டிஸ்டர்பன்ஸ் ப்ராபகேட் ஆகிறது தான் நம்ம வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த வேவ்ஸ் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுல சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். ரிப்பிள்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர், ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்கில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து டியூனிங் ஃபோர்க்கில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து முடிச்சோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் மோஷன். ஒரு வேவ் இருக்குது, அது ப்ராபகேட் ஆகுது, ரைட்? வேவ் ப்ராபகேட் ஆகுது, நாட் தி பார்ட்டிகல்ஸ். அந்த மீடியமில்
மீடியம் பார்ட்டிகல்ஸ் ஒன்றும் ப்ராபகேட் ஆகல, அது நகரில் அதே இடத்துல தான் இருக்குது, வேவ் மட்டும் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். இப்போ ப்ராபகேஷன் ஆஃப் வேவ்ஸ் நடக்கணும் அப்படின்னா அந்த மீடியம்க்கு சில பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். The medium must possess both inertia and elasticity which decide the velocity of waves in that medium சொல்லியிருப்பான். ஒரு மீடியம் இருக்குன்னா அதில் இந்த இனர்ஷியா ப்ராப்பர்ட்டி எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் அதில் வேவ் ப்ராபகேஷன் நடக்கும். ஓகே, இது எப்படி என்ன அப்படிங்கிறலாம் நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த டாபிக்ஸில் பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வேவ் ப்ராபகேஷன் நடக்கணும்னாலே வி ரெக்வயர், இப்போ உதாரணத்துக்கு சவுண்ட் இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கு இனர்ஷியா இருக்கணும், எலாஸ்டிசிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து ஒரு கிவன் மீடியமில் வெலாசிட்டி ஆஃப் த வேவ் இஸ் கான்ஸ்டன்ட். வேவோட வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், ஆனால் அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ல, இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் இந்த மீடியம், அது வந்து டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் இருக்கும், டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ். ஏன்னா அது வைப்ரேட்டரி மோஷனில் இருக்கும். ஓகே, அதனுடைய வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம் அட் தேர் மீன் பொசிஷன் அண்ட் ஜீரோ அட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இது ஆசிலேட்டரி மோஷனில் இருக்கும் பார்ட்டிகல்ஸ் எல்லாம், அதெல்லாம் போன யூனிட்லேயே பார்த்துருப்போம். வெலாசிட்டி வந்து மீன் பொசிஷனில் மேக்ஸிமமாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ரைட். அப்போ இங்கே ரெண்டு வெலாசிட்டிஸை பற்றி நம்ம பேசணும். ஒன்று வேவ் வெலாசிட்டி, வெலாசிட்டி ஆஃப் த வேவ், இன்னொன்று வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ். வெலாசிட்டி ஆஃப் த வேவ் வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஒரு மீடியமில், ஆனால் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, அண்ட் இந்த வேவ்ஸ் வந்துட்டு தே அண்டர்கோ டிஃப்ரெண்ட் ஃபினாமினன்ஸ், சே ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன், இதெல்லாம் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு ப்ரைமரி ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா இனர்ஷியா இருக்கணும், எலாஸ்டிசிட்டி இருக்கணும். யாருக்குன்னா மீடியம்க்கு. வேவோட வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், ஆனால் பார்ட்டிகல் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், டைஃப்ராக்ஷன்லாம் இதை அண்டர்கோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட், இதில் பாயிண்ட்ஸ் டு பாண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். The medium possesses both inertia and elasticity for propagation of waves. Okay, லைட் வந்து இட்ஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். வாட் இஸ் த மீடியம் ஃபார் இட்ஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பாருங்கள், லைட்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். இப்போ நார்மலாக நம்ம வேவ்ஸ்னாலே நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறது எல்லாமே மெக்கானிக்கல் வேவ்ஸ், சவுண்டாக இருக்கட்டும், வாட்டரில் ஃபார்ம் ஆகிற வேவ்ஸ், இதுக்கெல்லாம் மீடியம் நமக்கு தேவை. ஆனால் லைட் வந்து இட்ஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். இப்போ சன்லேருந்து லைட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடல் எதுவுமே கிடையாது, வேக்கம் தான் இருக்குது. இட் டஸ் நாட் ரெக்வயர் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்ததா மெக்கானிக்கல் வேவ் மோஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம முன்னமே சொன்னோம் மெக்கானிக்கல் வேவ்ஸ் பற்றி தான் மோஸ்ட்லி பார்க்குறோம். அதில் டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஜென்ரலாக வேவ் மோஷனை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று மெக்கானிக்கல் வேவ், இன்னொன்று நான் மெக்கானிக்கல் வேவ். மெக்கானிக்கல் வேவ்னா என்ன அப்படின்னா the waves which require a medium for propagation are known as mechanical waves. இதுக்கு எக்ஸாம்பிள் சவுண்ட் வேவ்ஸ், ரிப்பிள்ஸ் ஃபார்ம்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் எட்ஸெட்ரான்னு கொடுத்துருக்கலாம். ஓகே, எந்தெந்த வேவ்ஸுக்கெல்லாம் மீடியம் தேவையோ அது வந்து மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, அதே இது நான் மெக்கானிக்கல் வேவ்ங்கிறப்ப இதுக்கு லைட் ஒரு எக்ஸாம்பிள், லைட் வேவ்ஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ்லாம். ஓகே, இதுக்கு மீடியம் தேவையில்லை. they do not require any medium for the propagation. Okay, so based on whether they require a medium or not, ரெண்டா கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று மெக்கானிக்கல் வேவ், நான் மெக்கானிக்கல் வேவ். அண்ட் பேஸ்ட் ஆன் தி டைப் ஆஃப் வைப்ரேஷன், எப்படி அந்த வைப்ரேஷன்ஸ் நடக்குது அல்லது எப்படி வேவ் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ரெண்டா கிளாஸிஃபை பண்ணலாம். அது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அண்ட் லாங்கிடியூடினல் வேவ்ஸ். அது என்னங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னாலே என்னென்னா இந்த ஃபார்மேட், அதாவது நம்ம கடலில் பார்க்குறோம்ல அலைகள், அந்த ஃபார்மேட்டில் உள்ளது எல்லாமே டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். ஓகே, அதே இந்த டியூனிங் ஃபோர்க்கில் பார்த்தோம்ல கம்ப்ரஷன், ரேர்ஃப்ராக்ஷன் நடக்குதுல்ல, அது எல்லாமே லாங்கிடியூடினல் வேவ்ஸ். ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்னென்னு பார்க்கலாம். இன் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் மோஷன் தி கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் த மீடியம் ஆசிலேட் ஆர் வைப்ரேட் about their mean positions in a direction perpendicular to the direction of propagation. அதாவது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்மேட்டில், ஓகே, அந்த மீடியமில் டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் எந்த டைரக்ஷனில் போகுதோ அதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து ஆசிலேட் ஆகணும் அல்லது வைப்ரேட் ஆச்சுன்னா இதை வந்துட்டு நம்ம டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லைட் வேவ்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாமே இப்படி தான் போகுது இந்த ஃபார்மேட். என்ன சரியாக சொல்லலாம், இந்த மாதிரி, இதுதான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் உங்களுக்கு. ஓகே, இப்படி போகிறது. ரைட். ஸோ பார்ட்டிகளோட வைப்ரேஷனும் டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷனும் பர்பண்டிகுலராக இருக்குது ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் லைட் வேவ்ஸ். அடுத்து லாங்கிடியூடினல் வேவ்ஸ்னால் தி கான்ஸ்டன்ஸ் ஆஃப் த மீடியம் ஆசிலேட் ஆர் வைப்ரேட் அபவுட் their mean position in a direction parallel to the direction of vibration or propagation of energy ன்னு கொடுத்துருப்பான். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவலிங் இன் ஏர். நம்ம டியூனிங் ஃபோர் கான்செப்டில் படித்தோம். இங்கே பாருங்கள், கம்ப்ரெஷன், ரேர்ஃப்ராக்ஷன், இப்படி வேவ் ட்ராவல் ஆகுதான்.
இங்கே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நிறைய மாலிகுல்ஸ் இருக்கும், குறிப்பிட்ட ஏரியாவில் கம்மியாக இருக்கும், நிறைய கம்மி. இந்த மாதிரி டென்சிட்டி சேஞ்சஸ் மூலமாக ப்ராபகேட் ஆகுதுல, இது வந்துட்டு அலாங் த டைரக்ஷன் தான் பார்ட்டிகல் வைப்ரேஷன் இருக்கும். இது வந்துட்டு லாங்கிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த டயக்ராமில் காமிச்சிருக்கிற மாதிரி இப்படி இருந்துச்சு அப்படின்னா, மேலே கீழே ஆசிலேட் ஆச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னு சொல்கிறோம். சைடு வேவ்ஸில் ஆசிலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா, அலாங் த டைரக்ஷன்லேயே ஆசிலேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து லாங்கிடியூடினல் வேவ்ஸ்னு சொல்கிறோம். லாங்கிடியூடினல் வேவ்ஸ் எக்ஸாம்பிள் சவுண்ட் வேவ் ட்ராவலிங் இன் ஏர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அடுத்து இங்கே ஒரு குட்டி டாபிக், டிஸ்கஸ் வித் யுவர் டீச்சர், சுனாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஹார்பர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுவுமே கடலில் உண்டாகிற வேவ்ஸ் தான். ஒரு கடலுக்குள்ளே ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னா, ஒரு எர்த்குவேக் ஏற்படுது அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் தான் இங்கே வேவாக ட்ராவல் ஆகி வருது. ஓகே, அதே மாதிரி கிராவிடேஷனல் வேவ்ஸ்னு ஒன்று சொல்கிறான். கிராவிடேஷனல் வேவ்ஸ்னால் இது நீங்கள் கிராவிடேஷன் அந்த டாப்பிக்கில் படிச்சிருப்பீங்க. பிளாக் ஹோல்ஸ் இந்த மாதிரி இடத்துல இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டியும் கிராவிடேஷனல் வேவ்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இது வந்துட்டு ஒரு ஸ்ப்ரிங் மூலமாக அந்த கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன்ஸ், கம்ப்ரஸ்ட் ஏரியா, எக்ஸ்பேண்டட் ஏரியா வச்சுட்டு நம்ம லாங்கிடியூடினல் வேவ்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டிக்கிறோம். அடுத்ததான் கம்பேரிசன் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாங்கிடியூடினல் வேவ்ஸ். எப்படி நான் கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் இருக்குது, லாங்கிடியூடினல் வேவ்ஸ் இருக்குது. இங்கே டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம் இஸ் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் வேவ்ஸ். அடுத்து இங்கே டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம் இஸ் parallel டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் வேவ்ஸ். ஸோ இங்கே பர்பண்டிகுலராக இருக்கும், பேரலாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். த டிஸ்டர்பன்சஸ் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் crust and trough. க்ரஸ்ட்னா என்ன அப்படின்னா, அந்த வேவ்ல மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை க்ரஸ்ட்னு சொல்லுவோம், மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ட்ரஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது என்னங்க நம்ம வேவ்ஸில் பார்க்கலாம். அதே இது லாங்கிடியூடினலில் டிஸ்டர்பன்சஸ் வந்துட்டு கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ரேர்ஃபேக்ஷன்ஸாக ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் ஆர் பாசிபிள் இன் எலாஸ்டிக் மீடியம். Longitudinal waves are possible in all types of media, say solid, liquid and gas. இதுதான் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பேசிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ வைப்ரேஷன் பர்பண்டிகுலராக இருக்கு டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷனுக்குன்னா டிரான்ஸ்வர்ஸ், பேரலாக இருக்குது அப்படின்னா லாங்கிடியூடினல். க்ரஸ்ட் ட்ரஃப் ஃபார்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா இது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னு சொல்கிறோம். அதெல்லாம் 10th படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறோம். அதே கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா லாங்கிடியூடினல் வேவ்ஸ்னு பார்க்குறோம். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் வந்துட்டு எலாஸ்டிக் மீடியம் கண்டிப்பாக இருக்கணும். லாங்கிடியூடினல் பொறுத்தவரை தே ட்ராவல் இன் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் மீடியா. ஓகே, ரைட். டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் யூஸ்ட் இன் வேவ் மோஷன். ஒரு வேவ் மோஷன் இருக்குன்னா அங்கே என்னெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு க்ரஸ்ட்னா என்ன, ட்ரஃப்னா என்ன, வேவ் லென்த்னா என்ன, ஃப்ரீக்வன்சினா என்ன, வெலாசிட்டி ஆஃப் வேவ்னா என்ன, வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல்னா என்ன, இது எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். இப்போ இந்த இடத்துல ஒரு 2 வேவ்ஸ் நம்ம காமிச்சிருப்பாங்க. இந்த 2 வேவ்ஸும் ஒரே மாதிரி இல்லை, தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ எதை பேஸ் பண்ணி இந்த வேவ்ஸை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன். இது ரெண்டுமே டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். என்ன பேசிஸில் இதெல்லாம் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, உதாரணத்துக்கு ஒரு வேவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாயிண்ட், ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இதை வந்து க்ரஸ்ட்னு சொல்கிறோம். அதே இது மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிற பாயிண்ட் இருக்குல்ல, இதை வந்து ட்ரஃப்னு சொல்லுவோம். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, எல்லாம் 10th படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் we will refresh it. ஓகே, ஸோ ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவை பொறுத்த வரையும் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிற பாயிண்ட்டை க்ரஸ்ட்னு சொல்கிறோம், மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறத ட்ரஃப்னு சொல்கிறோம். இந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெதர் இட்ஸ் எ க்ரஸ்ட் ஆர் ட்ரஃப், அந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூவை நம்ம ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ரைட். அதுதான் இங்கே மெயின் பண்ணியிருப்பான். தி ஹையஸ்ட் பாயிண்ட் இன் த ஷேடட் போர்ஷன் இஸ் கால்ட் க்ரஸ்ட். லோவஸ்ட் பாயிண்ட் ஆன் தி அன்ஷேடட் போர்ஷன் வந்து ட்ரஃப்னு சொல்கிறோம். லென்த் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் செக்ஷன் விதவுட் ரெப்பிடேஷன் இஸ் 1 வேவ் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வேவ்னா வேவ் லென்த்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிப்பிட்டேஷன் இல்லாமல் ஒரு ஃபுல் சைக்கிள் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுதான் 1 வேவ் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உதாரணத்துக்கு இங்கே 0ல் ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் இந்த 0 அதே மாதிரி 0 வர்றதுக்கு இங்கே பிங்கிற பாயிண்டில் தான் வருது. இப்போ இதை ஒரு வேவ் லென்த்துன்னு நான் எடுத்துக்கலாம். அல்லது இங்கே ஒரு க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா அதே மாதிரி இன்னொரு க்ரஸ்ட் எங்கே வருது, இங்கே வருது. அப்போ இந்த க்ரஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை வேவ் லென்த்துன்னு எடுத்துக்கலாம். ஆர் ட்ரஃப், இதே மாதிரி சிமிலர் பாயிண்ட் ரிப்பீட் ஆகுறது எங்கன்னா இங்கே தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸையும் நான் வேவ் லென்த்துன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ அந்த பேசிஸில் பார்த்தோம்னா the distance between 2 neighboring crests or troughs is known as wavelength அப்படின்னு நம்ம சொல்லலாம். Or the distance between 2 neighboring compressions or rarefactions is known as wavelength. Okay, so longitudinal wave, transverse waveல ஒரு crest or troughக்கு 2 neighboring crest or trough, neighboringனா பக்கத்துல இருக்கக்கூடிய 2 crest or 2 troughக்கு நடுவில் இருக்கிற distance wavelengthன்னு சொல்லலாம். வேவோட லென்த், வேவ் லென்த்னாலே ஒரு வேவோட லென்த். ஓகே, அல்லது லாங்கிடியூடினல் வேவ்னு போனீங்கன்னா அங்கே கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன் இருக்கும் நமக்கு.
ஓகே, இப்போ ஒரு கம்ப்ரெஷனுக்கும் இன்னொரு ரேர்ஃபேக்ஷனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸையும் நம்ம வேவ் லென்த் அப்படின்னு சொல்லலாம். இதை ஃபிகரேட்டிவாக காமிச்சிருப்பான். எப்படி ஒரு வேவ் இருக்குன்னா வேவ் லென்த்துங்கிறத நான் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு, க்ரெஸ்ட் டு க்ரெஸ்ட், ட்ரஃப் டு ட்ரஃப், அல்லது 0 பாயிண்ட்லேருந்து மறுபடியும் அதே 0 பாயிண்ட் வர்றதுக்கு உண்டாகிறது எல்லாமே வேவ் லென்த். அதே மாதிரி இங்கே கம்ப்ரெஷன் எக்ஸ்பான்ஷன் சொன்னீங்கன்னா ஒரு கம்ப்ரெஷனுக்கும் இன்னொரு கம்ப்ரெஷனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், அல்லது ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கு இன்னொரு எக்ஸ்பான்ஷனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், இப்படி நாம எடுத்துக்கலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்துட்டு, which of the following has longer wavelength? வேவ் லென்த் அதிகமாக இருக்கனால அந்த வேவோட லென்த் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே, லிட்டரலாகவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 கிராஃபில் பாருங்கள், எதுக்கு ஒரு வேவோட லென்த் அதிகமாக இருக்குது. இப்போ இங்கேயும் ஒரு வேவ் தான் இருக்குது, 2 யூனிட்ஸ் வருது. இங்கே ஒரே வேவ் இருக்குது, அது 4 யூனிட்ஸுக்கு போகுது. அப்போது எதனோட லென்த் அதிகம்னா கடைசியில் இங்கே வந்துட்டு 4 தாண்டி போனாலுமே இது ஒரு வேவ் கிடையாது, there are many waves. இப்போ இது வரையும் 2ங்கிற பாயிண்ட் வரையும் ஒரு வேவ், இந்த பாயிண்ட் வரை 4ங்கிற பாயிண்ட் வரையும் இன்னொரு வேவ், மொத்தம் 3 வேவ்ஸ் இருக்குது நமக்கு. ஓகே, அப்போது வேவ் லென்த் எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு வேவோட லென்த் வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா சிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட், அதுக்கு தான் வேவ் லென்த் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த வேவ் லென்த் கான்செப்டை பேஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃப்ரீக்வன்சி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி நம்பர் ஆஃப் வேவ்ஸ் கிராசிங் அ பாயிண்ட் பர் செகண்ட். ஃப்ரீக்வெண்ட் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷில் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்னாலே ஹவு ஆஃபன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவ்வளோ டைமுக்கு எவ்வளோ தடவை அந்த ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் ஃப்ரீக்வன்சி. இப்போ இந்த இடத்துல நம்ம வேவ்ஸை பற்றி பேசுறதுனால ஒரு செகண்டுக்கு ஒரு பாயிண்ட்டை எத்தனை வேவ்ஸ் கிராஸ் பண்ணுது, அல்லது நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பர் செகண்ட் தான் நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஓகே, ரைட். அதனுடைய யூனிட்ஸ் வந்து ஹர்ட்ஸ். இது நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரீக்வன்சி வந்து 2 ஹர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு செகண்டுக்கு 2 வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரைட். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைமை வச்சு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ டைம் பீரியட் எப்படி நான் டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா T is equal to 1/f அப்படின்னு சொல்லி நம்ம ஈக்குவேஷன் ஜெனரலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேவ் டயக்ராம்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி 2 ஹெர்ட்ஸ் அப்படின்னா அது எடுத்துக்கிற டைமை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா T is equal to 1/2 which is equal to 0.5 செகண்ட் வரும். அப்போ அந்த ஈக்குவேஷனை நீங்கள் ஜெனரலைஸ் பண்ணுறப்ப டைம் இஸ் ஈக்குவல் ஆர் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 1/ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஃப்ரீக்வன்சி டைம் பீரியட் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரியுது. இப்போ டைம் பீரியட் நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா அந்த டைம் டேக்கன் பை ஒன் வேவ் டு கிராஸ் அ பாயிண்ட். ஒரு கம்ப்ளீட் வேவ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அல்லது ஒரு கம்ப்ளீட் வேவ் கிராஸ் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைமை தான் நம்ம டைம் பீரியட்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ 3 விஷயங்கள் நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். ஒன்று என்னென்னா வேவ் லென்த்னா என்ன, ஒரு வேவோட லென்த் வேவ் லென்த். இது மாதிரி எத்தனை வேவ்ஸ் ஒரு செகண்டுக்கு கிராஸ் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா அதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி. அதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா அதுக்கு பேர் டைம் பீரியட். டைம் பீரியட் டெஃபினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா ஒரு வேவ் உண்டாகிறதுக்கு அல்லது ஒரு வேவ் ஒரு பாயிண்ட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைமை தான் நம்ம டைம் பீரியட்னு சொல்கிறோம். ஓகே, ரைட். எக்ஸாம்பிள் 11.2. 3 waves are shown in the figure below. 3 waves இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரைட் டவுன் தி ஃப்ரீக்வன்சி இன் அசெண்டிங் ஆர்டர், வேவ் லென்த் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே, ஃப்ரீக்வன்சினா என்னன்னு சொல்லியிருக்கிறோம், நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பர் செகண்ட் தான். இது எல்லாமே ஒரு செகண்டுக்கு ஃபார்ம் ஆகிறதா எடுத்துக்கலாம். இப்போ இதை பாருங்கள், ஒரு செகண்டுக்கு எத்தனை வேவ் வருது, 1 2 2.5, இங்கே 1 2 3 4, இங்கே 1. ரைட். அப்போ கம்பேர் பண்ணுறப்போ ஒரு செகண்டுக்கு எங்கே உங்களுக்கு அதிகமான வேவ்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இங்கே தான் அதிகம். இப்போ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பர் செகண்ட் தான் ஃப்ரீக்வன்சி. அப்போ இங்கே பிங்கிற டயக்ராமில் ஃப்ரீக்வன்சி அதிகம், ஏங்கிறதுல அதை விட கம்மி, சிங்கிறதுல இருக்கிறதுலே கம்மி. அதை பேஸ் பண்ணி தான் இங்கே போட்டிருப்பான். எஃப்சி இஸ் லெஸ் தேன் எஃப்ஏ விச் இஸ் லெஸ் தேன் எஃப்பி. சிங்கிற டயக்ராமோட ஃப்ரீக்வன்சி ஏவோட கம்மி, அது பியோட கம்மி. வேவ் லென்த் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு வேவ் இது தான், இந்த வேவோட லென்த்து தான் அதிகமாக இருக்குது, இங்கே அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இங்கே இருக்கிறதுலே ஒரு வேவோட லென்த்து கம்மியாக இருக்குது. ஓகே, பாருங்கள், இதை ஒரு வேவ் நம்ம எடுத்துக்கலாம், அப்ஸ் அண்ட் டவுன், ஒரு அப் ஒரு டவுன் சேர்த்து ஒரு வேவ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் எத்தனை வேவ்ஸ் பர் செகண்ட் அப்படின்னா அதை ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். அந்த ஒரு வேவோட லென்த்தை தான் வேவ் லென்த். அந்த கம்பேரிசன் பண்ணிங்கன்னா இந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். இதுலேருந்து என்ன அப்சர்வ் பண்ண முடியுதுன்னா, எஃப்சி பாருங்கள் ஃப்ரீக்வன்சி கம்மி ஆனால் வேவ் லென்த் அதிகம். எஃப்பி பாருங்கள் ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுலே அதிகம், வேவ் லென்த் கம்மி. அதுதான் முன்னாடியே பார்த்துருக்குறோம். ஃப்ரீக்வன்சி என்ன வேவ் லென்த் ரிலேட் பண்ணோம்னா தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம். அதாவது ஒன்று அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னொன்று கம்மியாக இருக்கும். இப்போ வேவ் லென்த் அதிகம்னா ஃப்ரீக்வன்சி கம்மி, இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி தான் அடுத்த டாப்பிக்கே போகும். இப்போ இங்கே என்ன அப்சர்வ் பண்ணோம்னா ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு வேவ் லென்த் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது எஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு 1/λ.
அப்போ எஃப் லாம்டா அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? இட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதை நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எஃப் இருக்குது, லாம்டா இருக்குது, இது ரெண்டுக்கும் டைமென்ஷன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். டைமென்ஷன் ஆஃப் வேவ் லென்த் என்ன அப்படின்னா அது ஒரு டிஸ்டன்ஸ் தான், லென்த்து தான், அது எல்லுன்னு போட்டுக்கலாம். ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது 1 டைம் பீரியட், அதனுடைய டைமென்ஷன் 1 T இருக்கும், which is equal to T⁻⁻1. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எஃப் லாம்டா மல்டிப்ளை பண்ணுறப்ப டைமென்ஷன் உங்களுக்கு என்ன வருதுன்னா LT⁻⁻1 வருது. இந்த LT⁻⁻1 அப்படிங்கிறது யாரோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியோட டைமென்ஷன். ஓகே, அப்போது எஃப்ஐயும் லாம்டாவையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது என்னவா இருக்க போகுது? வெலாசிட்டியாக இருக்க போகுது. அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். வெலாசிட்டி லாம்டா எஃப் இஸ் ஈக்குவல் டு வி அப்படின்னு சொல்கிறோம். இதில் விங்கிறது என்னென்னா இட் இஸ் கால்டு வேவ் வெலாசிட்டி ஆர் ஃபேஸ் வெலாசிட்டி. திஸ் இஸ் தி வெலாசிட்டி வித் விச் தி வேவ் ப்ராபகேட்ஸ். ஓகே, அப்போ வேவ் வெலாசிட்டி எப்படி நான் டிஃபைன் பண்ணுறேன்னா இட் இஸ் தி டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த வேவ் இன் 1 செகண்ட். ஓகே, ஸோ என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வேவ் லென்த்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு வேவோட லென்த், ஒரு வேவ்னா இப்படி எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். இதை ஒரு வேவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, அந்த ஒரு வேவோட லென்த்து தான் வேவ் லென்த். அது மாதிரி எத்தனை வேவ்ஸ் ஒரு செகண்டுக்கு வருதுன்னு பார்த்தோன்னா அதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி. ஒரு கம்ப்ளீட் வேவ்க்கு எடுத்துக்கிற டைம் பேர் டைம் பீரியட், அதுவும் ஃப்ரீக்வன்சியும் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் அதர். அண்ட் எஃப்ஐயும் லாம்டாவையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிறது வெலாசிட்டி. அப்போ வி இஸ் ஈக்குவல் டு லாம்டா எஃப். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த். இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நோட் அப்படிங்கிற டாப்பிக்கில் எல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ஆர் ரெவல்யூஷன்ஸ் பர் யூனிட் டைம் இஸ் கால்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிங்கிற கான்செப்ட் சொல்கிறான். ரொட்டேஷனல் அனாலஜி கொண்டு போனீங்கன்னா எத்தனை ரொட்டேஷன்ஸ் ஆர் ரெவல்யூஷன்ஸ் ஆர் சைக்கிள்ஸ் ஒரு செகண்டுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். அது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π/t. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே. அதில் 1/t ஃப்ரீக்வன்சின்னு நம்ம போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் யூனிட் டிஸ்டன்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பர் யூனிட் டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அ வேவ் நம்பர். ஒரு யூனிட் டிஸ்டன்ஸில் யூனிட் டைமில் எவ்வளோ வேவ்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவீங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸில் எவ்வளோ வேவ்ஸ் வருது, சைக்கிள்ஸ் உண்டாதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வேவ் நம்பர். இது புதுசாக ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ வேவ் நம்பர் k இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 2π/λ. இதெல்லாம் அதுக்கு உண்டான ரிலேஷன். அண்ட் இங்கே இந்த வெலாசிட்டி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் எப்படி ரிலேட் பண்ண போகிறோம்னா v இஸ் ஈக்குவல் டு லாம்டா எஃப்னு பார்த்தோம். ரைட், இதை மேலே கீழேயும் 2π மல்டிப்ளை பண்ணுங்கள். 2πf by 2π/λன்னு வரும். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் லாம்டா அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா இந்த 2π/λ அப்படிங்கிறது தான் k, 2πfங்கிறது ஒமேகா. அப்போ v இஸ் ஈக்குவல் டு ஒமேகா/k அப்படின்னு சொல்லியும் ஒரு ரிலேஷன் கொண்டு வரலாம். அது இங்கே கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். ரைட், ஸோ வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு லாம்டா எஃப். லாம்டா மேலே கீழே 2π மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த லாம்டாவை கீழே கொண்டு வந்தீங்கன்னா 2π/λன்னு வந்துடும். 2πfங்கிறது தான் ஒமேகா அண்ட் 2π/λங்கிறது k. அப்போ v இஸ் ஈக்குவல் டு ஒமேகா/k அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன் கொண்டு வரலாம். இது எஃப் லாம்டான்னு மறுபடியும் கொண்டு வர வேண்டியதில்லை. இதை ரிலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஈக்குவேஷனை கொண்டு வரும். புக்கில் கொஞ்சம் தப்பாக இருக்குது, மாற்றிக்குவோம். ஓகே, ரைட். ஸோ வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட், வேவ் வெலாசிட்டி, அது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கூடயும் வேவ் நம்பர் கூடயும் எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷனில் பார்க்குறோம். இங்கே எஃப் லாம்டா வராது, ஒமேகா/k வரும். இதை மாற்றிக்குவோங்க. Example 11.3. The average range of frequencies at which human beings can hear sound waves varies from 20 Hz to 20 kHz. 20 to 20,000 Hz தான் நம்மளால் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து 20 to 20,000 Hz, அதை கிலோ ஹெர்ட்ஸில் போட்டிருக்கிறான். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா calculate the wavelength of sound wave in these limits. இப்போ இவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா வேவ் லென்த் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. Assume the speed of sound to be 340 m/s. Speed of sound வந்து இவ்வளோன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சி இவ்வளோனா வாட் வில் பி தி ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த்ஸ்னு கேட்குறான். நம்ம வெலாசிட்டிக்கும் வேவ் லென்த்துக்கும் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ரிலேஷன் இருக்குன்னா v இஸ் ஈக்குவல் டு லாம்டா எஃப்னு ரிலேஷன் இருக்குது. அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு v/f. அப்போ லாம்டா 1 இஸ் ஈக்குவல் டு v/f1. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், அதனால் vனே போட்டுடலாம். அதே மாதிரி லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு v/f2. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து 340/f1ங்கிறது இந்த ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கலாம் 20, அப்போ 17 மீட்டர். அதே இது f2 அப்படிங்கிறப்ப 20 kHz, 20 × 10⁻³ போட்டு சால்வ் பண்ணால் 0.017 மீட்டர். இப்போ நம்ம கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இதுன்னா வேவ் லென்த் ரேஞ்ச் என்ன அப்படின்னா 0.017 மீட்டர்லேருந்து 17 மீட்டர்ஸ் வேவ் லென்த்தை நம்மளால் கேட்க முடியும் அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளம் மூலமாக சால்வ் பண்ணுறோம்.
Example 11.4. A man saw a toy duck on a wave in an ocean. He noticed that the duck moved up and down 15 times per minute. He roughly measured the wavelength of the ocean wave as 1.2 meter. Calculate the time taken by the toy duck for going one time up and down and also the velocity of the ocean wave. ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்னா ஓஷன் கடற்கரையிலன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு பொம்மை வாத்து வந்துட்டு கடல் தண்ணியில் மிதந்துட்டு இருக்கு. அது மேலே கீழேயும் எத்தனை முறை போகுது அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 15 டைம்ஸ். ஸோ 15 டைம்ஸ் பர் மினிட் அப்படிங்கிறது எனிதிங் பர் மினிட் ஆர் பர் செகண்ட் தான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அதுலேருந்து ஃப்ரீக்வன்சி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஓஷன் வேவ் இருக்குல்ல, அந்த வேவுடைய வேவ் லென்த் அப்ராக்சிமேட்டாக ஒரு கண்ணாலே அளக்குறாரு. எவ்வளோனா 1.2 மீட்டர். அப்போ வேவ் லென்த் உங்களுக்கு தெரியுது, ஃப்ரீக்வன்சி தெரியுது. இப்போ கேல்குலேட் தி டைம் டேக்கன் பை தி டாய் டக் ஃபார் கோயிங் ஒன் டைம் அப் அண்ட் டவுன். ஒரு தடவை அப் அண்ட் டவுன் போகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் அல்லது ஒரு வைப்ரேஷன் அல்லது ஒரு ஈவெண்ட்டுக்கு எடுத்துக்கிற டைம் பேர் தான் டைம் பீரியட்னு நம்ம சொல்கிறோம். இப்போ டைம் பீரியட் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ தி வெலாசிட்டி ஆஃப் தி ஓஷன் வேவ். ஓகே, வேவ் வெலாசிட்டி கண்டுபிடிங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க, வேவ் லென்த் அப்ராக்சிமேட் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சு டைம் பீரியட் கண்டுபிடிங்க. அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் தி வெலாசிட்டின்னு கொடுத்துருக்கலாம். நீங்கள் சொல்லியிருப்பாங்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் டாய் டக் மூவ்ஸ் அப் அண்ட் டவுன் 15 டைம்ஸ் பர் மினிட். இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நமக்கு ஃப்ரீக்வன்சி கிடைக்குது அப்படிங்கிறது. எஃப் இஸ் ஈக்குவல் டு 15 டைம்ஸ் பர் மினிட். அதை செகண்டுக்கு மாற்றிக்கிறோம், ஏன்னா ஃப்ரீக்வன்சி ஜென்ரல் இது வந்து ஹர்ட்ஸில் பர் செகண்ட் ஒரு ஹர்ட்ஸ் தான். இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 15 பை 1 மினிட்டுங்கிறது 60 செகண்ட்ஸ். அப்போ 1/4 which is equal to 0.25 ஹர்ட்ஸ்ன்னு பார்க்குறோம். The time taken by the toy duck for going one time up and down is time period which is inverse of frequency. இப்போ t is equal to 1/f ன்னு பார்க்குறோம், ஏன்னா ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சாச்சு. டைம் பீரியட் வந்து இட் இஸ் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ 1/frequency அப்படிங்கிறப்ப அந்த வேல்யூ போட்டோம்னா நமக்கு 4 செகண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. வெலாசிட்டி வேணும் அப்படிங்கிறப்ப வெலாசிட்டி v is equal to lambda f. லாம்டாவோட வேல்யூ ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, லாம்டா வேல்யூ ஒரு மெஷர் பண்ணியிருக்காரு ரஃபா 1.2 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்குறான். அதையும் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 0.25 தெரியும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.3 மீட்டர் பர் செகண்ட் வருது. ஓகே, ஸோ என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வேவ். ஆம்ப்ளிடியூட்னாலே நான் சொல்லியிருக்கிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம ஆம்ப்ளிடியூட் சொல்லுவோம். அந்த பார்ட்டிகல் மீன் பொசிஷன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆம்ப்ளிடியூட். இப்போ இங்கே வந்து இந்த ஹைட் A1 எடுத்துக்கிறோம்ல, இங்கே ஹைட் A2 எடுத்துக்கிறோம்ல, இதை வந்து ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்லுவோம். ஆம்ப்ளிடியூட் ரைட், அது டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அதில் மேக்ஸிமம் வேல்யூ தான் நம்ம ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இப்போ இவங்க கம்பேரிசன் சேக் என்ன பண்ணுறாங்கன்னா 2 வேவ் கொடுக்குறான். இப்படி ஒரு வேவ் இருக்குது, இப்படி ஒரு வேவ் இருக்குது. இந்த வேவ்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட், வெலாசிட்டி எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. ஆனால் ஏதோ ஒரு பெராமீட்டர் 2 வேவ்ஸும் வித்தியாசமாக இருக்குது. அது என்னென்னா இந்த வேவோட ஹைட் அல்லது அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வித்தியாசப்படுது. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேரியேஷனை தான் நம்ம ஆம்ப்ளிடியூடுங்கிற டேர்ம் வச்சு கொடுக்குறோம். ஓகே, இப்போ ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 வேவ்ஸ் இஸ் தி ஹைட் ஆஃப் ஐதர் கிரஸ்ட் ஆர் ட்ரஃப். அப்போ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வேவ் அப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன்னா தி மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு தி ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இதுதான் A1 A2ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், அதில் மேக்ஸிமம் வேல்யூவை நம்ம ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட், ஸோ இப்போ நம்ம பார்த்த பேராமீட்டர்ஸில் ஆம்ப்ளிடியூடுங்கிற கான்செப்டையும் சேர்த்துக்கோங்க. இட் இஸ் ஜெனரலி டினோட்டட் பை A. ஓகே, ரைட். எக்ஸாம்பிள் 11.5 பார்க்கலாம். Consider a string whose one end is attached to a wall. Then compute the following in both situations as given in figure. Assume waves cross the distance in 1 second. ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இது ஒரு கேஸ், இது ஒரு கேஸ். இங்கே வந்து 1 2 2 வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது எல்லாமே ஒரு செகண்டில் நடக்கிறதா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த வேவ் ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு செகண்டில். இங்கே 1 2 3 4 5 6 வேவ்ஸ் கிட்ட ஃபார்ம் ஆகுது. இதுவும் ஒரே செகண்டில் நடக்குது அப்படிங்கிறத மைண்டில் நம்ம எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த சினாரியோவில் what will be the wavelength, what will be the frequency and velocity ன்னு கேட்குறான். வேவ்லென்த் வந்து பாருங்கள், டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 12 மீட்டர். இதில் எத்தனை வேவ் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு வேவோட லென்த் தான் நமக்கு வேவ் லென்த். ஓகே, இப்போ இந்த 12 மீட்டரில் 2 வேவ் ஃபார்ம் ஆகுதுன்னா 12/2 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு வேவோட லென்த்து கிடைக்கும். இப்போ ஒரு வேவோட லென்த் வந்து எவ்வளோ 6 மீட்டர்ஸ். அதுதான் இங்கே கேல்குலேட் பண்ணியிருப்போம். வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி, வெலாசிட்டி ஃபஸ்ட் கேஸில், செகண்ட் கேஸில் கேல்குலேட் பண்ணி. ஸோ ஃபஸ்ட் கேஸில் வேவ் லென்த் வந்துட்டு 12 மீட்டரை 2ஆக டிவைட் பண்ணுறோம் 6. செகண்ட் கேஸில் அதே 12 மீட்டரை நீங்கள் 6 வேவ்ஸ் இருக்குங்க எனக்கு, அப்போ 6ஆல் டிவைட் பண்ணோன்னா 12/6 வந்து 2. அப்போ இங்கே வேவ் லென்த் வந்து 2 மீட்டர்னு வந்து. ஃப்ரீக்வன்சி கேல்குலேட் பண்ணுறோம். ஃப்ரீக்வன்சிங்கிறது நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பர் செகண்ட். இது எல்லாமே ஒரு செகண்டுக்கு நடக்குதுன்னு தான் இமேஜின் பண்ணுறோம். அப்போ இங்கே 2 வேவ் ஃபார்ம் ஆகுதுன்னா இது ஒரு செகண்டுக்கு 2 வேவ் ஃபார்ம் ஆகுது. செகண்ட் கேஸில் ஒரு செகண்டுக்கு 6 வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஃபஸ்ட் கேஸில் ஃப்ரீக்வன்சி வந்து 2,
செகண்ட் கேஸில் ஃப்ரீக்வன்சி 6. அடுத்தது வெலாசிட்டி கேட்டிருக்கிறான். வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன? v is equal to lambda f. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியது தான். 6 2s are 12, இங்கேயும் 2 into 6 12ன்னு வருது. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, though the wavelength or frequency might differ, velocity always remains a constant for a particular form of a wave அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறான். ஓகே ரைட். வெலாசிட்டி மாறலாம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் வேவ்ஸ். இங்கே இந்த பர்டிகுலர் கேஸுக்கு இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். தமிழ் வழி மாணவர்களின் கவனத்திற்கு இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, அலைகள் பற்றி பார்க்குறோம். முதல்ல அலைகள்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஒரு மீடியமில் ஒரு இடர்பாட்டை ஏற்படுறோம், அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. அந்த ஊடகத்தில் இருக்கிற துகள்கள் நகர்றது கிடையாது, அந்த இடர்பாடு டிஸ்டர்பன்ஸ் மட்டும்தான் நகருது. இந்த மாதிரி ஒரு இடர்பாடு ஆற்றலையும் முந்தத்தையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகுதுன்னா அதுதான் நம்ம அலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எனவே வெளியில் ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு ஊடகம் மாற்றப்படாமல் ஆற்றல் மற்றும் முந்தத்தை எடுத்து செல்லும் நிகழ்வு தான் நம்ம அலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே ரைட். அடுத்ததான் நீரின் மேற்பரப்பில் தோன்றும் சிற்றலைகள் மற்றும் அலைகள் பற்றி பார்க்குறோம். ஓகே, இப்போ நீரின் மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு இடர்பாடை ஏற்படுத்துறீங்க, டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துறீங்கன்னா இந்த துகள்கள் நகர்றது கிடையாது, அலைகள் ஆற்றல் மட்டுமே நகருது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை சோதிச்சு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு காகித துண்டு எடுத்து இங்கே வச்சோம்னா அந்த காகித துண்டு மேலும் கீழுமாக தான் நகருமே தவிர அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகாது. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, துகள்கள் நகர்வதில்லை, ஊடகத்தினுடைய துகள்கள் நகர்வது இல்லை, ஆற்றலும் உந்தம் மட்டுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, துகள்களிடையே பரிமாறப்படுகிறது அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து இழுத்து கட்டப்பட்ட மெல்லிய கம்பியில் அலைகள் எவ்வாறு தோன்றுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு கிட்டார் இருக்குது எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சுண்டி விட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அலைகள் உண்டாகுது. இது எப்படி அப்படிங்கிறத இங்கே பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து இசைக்கவையில் அலைகள் உருவாக்கம் பற்றி பார்க்குறோம். இசைக்கவைனா என்னென்னா இதுதான். ஓகே, யூ ஷேப்டு வடிவத்தில் ஒரு மெட்டல் இருக்கும், அது ஒரு ரப்பர் மேலே தட்டினீங்க அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் அதிர் வரும். அதில் இது வெளிநோக்கி நகரும் பொழுது அங்கே அழுத்தம் அதிகரிக்கும், உள்நோக்கி நகரும் பொழுது அழுத்தம் குறையும். அழுத்தம் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் காற்றில் அதை இறுக்கம்னு சொல்கிறோம், அழுத்தம் குறைவாக இருக்கிற பகுதிகளில் தளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அடுத்து அலை இயக்கத்தின் பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு அலை இயக்கம் இருக்குன்னா அதில் முதல்ல ஊடகத்திற்கு என்ன பண்பு இருக்கணும்னா, ஊடகமானது நிலைமம் மற்றும் மீட்சி பண்பை கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த பண்பு இருந்தால் தான் அங்கே அலை பாசிபிள். அடுத்து கொடுக்கப்பட்ட ஊடகத்தில் அலையின் திசைவேகம் மாறிலியாக இருக்கும். அலையினுடைய திசைவேகம் மாறிலியாக இருந்தாலுமே அங்கே துகள்களின் திசைவேகம் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு மாதிரி அந்த மெயின் பொசிஷன் அதனுடைய இயல்பு நிலையை விட்டு வெவ்வேறு திசைவேகங்களில் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து அலையானது எதிரொலிப்பு, விலகல், குறுக்கீட்டு விளைவு, விளிம்பு விளைவு மற்றும் தலை விளைவு ஆகியவற்றுக்கு உட்படும் அப்படிங்கிறத என் மைண்டில் வச்சுக்கணும். இதில் ஒலி அலைகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. சவுண்ட் வேவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு ஊடகம் தேவை, ஆனால் லைட் வேவ்ஸ் ஒலி அலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மின்காந்த அலைகள், அவைகளுக்கு ஊடகம் தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து அலை இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் ரெண்டு விதமாக அலைகளை பிரிச்சுக்கலாம். ஒன்று எந்திர அலை, பரவுவதற்கு ஊடகம் தேவைப்படும் அலைகளை எந்திர அலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு ஒலி அலைகள், நீரின் மேற்பரப்பில் உருவாகும் சிற்றலைகள். அதே இது எந்திரவியல் அல்லாத அலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதற்கு பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை. இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறப்ப ஒலி அலைகள் மற்றும் அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னு பார்க்குறோம். மேலும் அந்த அலைகளில் அதிர்வுகள் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத வச்சு குறுக்கலைகள் மற்றும் நெட்டலைகள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். குறுக்கலை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி மேலும் கீழுமா, அதாவது அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக அதிர்வுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை குறுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை இங்கே சொல்லியிருப்பான். ஓகே ரைட். அதே இது நெட்டலைகள் அப்படிங்கிறப்ப அலை பரவும் திசையிலேயே உங்களுக்கு துகள்களுடைய அதிர்வுகள் இருந்துச்சுன்னா அதை நெட்டலைகள் சொல்கிறோம். குறுக்கலைகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்குறப்ப ஒலி அலைகள், இந்த மின்காந்த அலைகள், இங்கே சவுண்டு உங்களுக்கு நெட்டலைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. ரெண்டுக்கும் உள்ளான வேறுபாடு இங்கே கொடுத்துருப்பான். குறுக்கலைகள் மற்றும் நெட்டலைகள் நம்ம முன்ன பார்த்தது தான், சமரைஸ் பண்ணி கொடுத்துருப்பான். அலை இயக்கத்தில் பயன்படும் பதங்கள் மற்றும் வரையறைகள். அலை இயக்கம் அப்படின்னாலே எப்படி நம்ம ஒரு அலை இன்னொரு அலை வேறுபடுத்துகிறோம், அதுக்கு சில வரையறைகள் நமக்கு தேவைப்படுது. அது என்ன அப்படின்னா, முதல்ல முகடுனா என்ன, அகடுனா என்னன்னு தெரியணும். பெரும இடப்பெயர்ச்சி ஏற்படும் புள்ளியை தான் நம்ம முகடுன்னு சொல்கிறோம், சிறும இடப்பெயர்ச்சி ஏற்பட்டதை அகடுன்னு சொல்கிறோம். ஒரு முகடுக்கும் இன்னொரு முகடுக்கும் அல்லது ஒரு அகடுக்கும் இன்னொரு அகடுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம அலை நீளம்னு சொல்கிறோம். அதாவது ஒரு அலையினுடைய நீளத்தை தான் நம்ம அலை நீளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த அலை நீளத்தை வச்சு அது மாதிரி எத்தனை அலைகள் ஒரு வினாடியில் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லது ஒரு புள்ளியை எத்தனை அலைகள் ஒரு வினாடிக்கு கடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் அதிர்வெண்.
ஒரு அலைக்கு எவ்வளவு காலம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அதை வந்துட்டு அலைவு நேரம் டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அலைவு நேரத்திற்கும் அதிர்வெண்ணுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு 1/f அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக இங்கே எஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/λ. அதாவது அலைநீளம் அதிகமாக இருந்துச்சுன்னா எஃப் கம்மியாக இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷனில் ரெண்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ எஃப் லாம்டா அப்படிங்கிறது என்னென்னா நம்ம பரிமாண பகுப்பாய்வின்படி அதை வி திசைவேகம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும். அப்போது அலைநீளத்திற்கும் அதிர்வெண்ணுக்கும் என்ன தொடர்புன்னா லாம்டா எஃப் அதனுடைய பெருக்கற்பலன் வந்து திசைவேகத்திற்கு சமம் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்த்து முடிக்கிறோம். இது போக குறிப்புங்கிற பகுதியில் கோண அதிர்வெண்ணை பற்றி நம்ம பார்க்குறோம். ஒரு வினாடிக்கு எத்தனை சுழற்சிகள் ஏற்படுது அப்படின்ட்டு. அதே மாதிரி அலை என்னன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை எப்படி தொடர்பு படுத்துறது அப்படிங்கிறத இங்கே பார்த்து ரைட். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அலைகள்னா என்ன, அதிர்வெண் அப்படின்னா என்ன, அலைநீளம்னா என்ன, இதற்கு ரெண்டு தொடர்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அலைவு நேரம் அப்படின்னா என்னங்கிறது தெரியணும். கடைசியாக இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க கோண அதிர்வெண்ணா என்ன, அலை எண் அப்படின்னா என்ன அப்படிங்கிறலாம் நம்ம இந்த பகுதியில் பார்த்து முடிச்சிருக்கிறோம். And that's the end of this session, my dear students. If you have any doubts, please feel free to contact your respective teachers. Thank you. Nandri.